மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், அடி மேல அடி விழுது, ஆனா ஈரான் அசராம திருப்பி அடிக்குது. இஸ்ரேல் இப்போ ஈரானோட எரிபொருள் கிடங்குகள் மேல தாக்குதல் நடத்தி அந்த நாட்டையே இருட்டுல தள்ள பார்க்குது. இதோ அந்த 7 அதிரடி யுத்த ரகசியங்கள். வீரர்களுக்கு இறுதி வணக்கம். பாஸ், குவைத்தோட ஷுவைபா துறைமுகத்துல நடந்த ட்ரோன் அட்டாக்ல பலியான 6 அமெரிக்க வீரர்களோட உடல்கள் இப்போ அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. மேஜர் ஜெஃப்ரி ஓ பிரையன் உட்பட 6 பேருக்கும் ட்ரம்ப் சார் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. தலைவரே, பள்ளி மீது தாக்குதல் யாரு காரணம்? பிப்ரவரி 28ல ஒரு ஸ்கூல் மேல குண்டு விழுந்து நிறைய குழந்தைகள் பலியானாங்க. இது ஈரானோட தப்பு, அவங்களுக்கு குறிவைக்கவே தெரியாதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அங்க இருந்த ஈரானிய கடற்படை தளத்தை அமெரிக்கா அடிச்சப்போதான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்லுது நண்பா. தெஹ்ரான் எரிபொருள் கிடங்குகள் காலி. இன்னைக்கு காலையில இஸ்ரேல் ராணுவம் ஒரு அதிரடி பண்ணிருக்காங்க. தெஹ்ரான் மற்றும் காரஜ் நகரங்கள்ல இருக்கிற ஃபியூயல் டிப்போக்களை குறிவச்சு அடிச்சிருக்காங்க. வானமே சிவப்பா மாறுற அளவுக்கு அங்க நெருப்பு எரியுது மக்களே. அரபு நாடுகள் பதற்றம். ஈரான் சும்மா இல்ல பாஸ். பஹ்ரைன், கதார், சவுதின்னு அமெரிக்க தளங்கள் இருக்கிற இடங்கள்ல ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவிக்கிட்டே இருக்கு. யுஏஇ இப்போ அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க பாஸ். 3000 டார்கெட்கள் தரைமட்டம். பெண்டகன் இப்போ ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. போர் தொடங்கி ஒரு வாரத்துல ஈரான்ல இருக்கிற 3000த்திற்கும் மேற்பட்ட இடங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் அடிச்சு தும்சம் பண்ணிருக்காங்க ப்ரோ. நெதன்யாகுவின் ஆட்சி மாற்றம் சபதம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர வரைக்கும் ஓய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போதைக்கு போர் முடிய வாய்ப்பே இல்ல சகாக்களே. பெசேஷ்கியான் மன்னிப்பும் மோதலும். ஈரான் அதிபர் பெசேஷ்கியான் அண்டை நாடுகள் கிட்ட மன்னிப்பு கேட்டது அந்த நாட்டுக்குள்ளேயே பெரிய பஞ்சாயத்தை உண்டாக்கியிருக்கு. நாங்க அண்டை நாடுகளை தாக்கல, அங்க இருக்கிற அமெரிக்க தளங்களைத்தான் அடிக்கிறோன்னு இப்போ அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு அண்ணாச்சி. பாஸ், இந்த யுத்தத்தோட கோரத்தையும் தலைவர்களோட பிடிவாதத்தையும் பார்த்தா நம்ம தலைவர் ரஜினி காளி படத்துல சொன்ன அந்த ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. யுத்தம்னா 2 பக்கமும் ரத்தம் வரும், ஆனா இதுல யாரு முதல்ல விழப்போறாங்கங்கிறது தான் இப்போ உலகத்தோட கேள்வியா இருக்கு. நிஜமாவே பாஸ், இந்த 3000 அட்டாக்ஸுக்கு அப்புறமும் ஈரான் இன்னும் சரணடையாம இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம்தான் பாஸ். கண்ணா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிறது அதிரடி ஆட்டம். ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவோட அடுத்த மூவ் ஈரானை என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் தலைவரே. இந்த கேம் ஆஃப் பவர், தி ஃபயர் ஆஃப் ரிவெஞ்ச் பர்ன்ஸ் எவ்ரிதிங் பாஸ். ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடக்குமா இல்ல 3வது உலகப்போர் வெடிக்குமா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்